No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். எங்ககிட்ட ஒருத்தர் வந்தாரு. He lost 25 crores in just 2 months. 25 crores in just 2 months தொலைச்சிருக்காரு. அது எப்படி அவர் தொலைச்சாருன்னா, நீங்க 10 லட்சம் ரூபா போட்டுட்டு அந்த ஸ்கிரீன்ல வந்து அந்த 11,50,000 காமிக்கும். அது காமிச்சதும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷம் வந்ததும் அதை நீங்க கண்டினியூஸா வந்து 50 lakhs 40 lakhs போட்டுக்கிட்டே இருக்கும். பெரிய பெரிய ப்ரொஃபசர்ஸ், டாக்டர்ஸ், அட்வொகேட்ஸ், போலீஸே ஏமாந்துருக்காங்க. 25 crores போட்டதுக்கு அப்புறம் அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்க வித்ட்ரா பண்ணணும்னா 4 crores நீங்க பெனால்டி பே பண்ணாதான் வித்ட்ரா பண்ண முடியும்னு. ஒரு போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது இந்த அனுப்புன இந்த 24 crores 7,000 அக்கவுண்ட்ஸ்க்கு போயிருக்கு. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் வழக்கறிஞர் அபிலாஷ் கோபிநாதன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு வந்து சைபர் கிரைம், இது வந்து சில ஆயிரத்தில் தொடங்கி சில லட்சங்கள் வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய நிறையா சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துட்டே இருக்காங்க. இப்போ வந்து ஒரு கிரைம் கம்ப்ளைண்ட் கொடுக்க வர விக்டிம்ஸோட இந்த சைபர் கிரைம் வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. இதில் வந்து நிறைய வழக்குகள் வந்து தினசரி பதிவாகிட்டு இருக்கு. நீங்கள் வந்து ஒரு வழக்கறிஞராக இருக்கனால உங்களுடைய பெரும்பாலுமான கிளைண்ட்ஸ் வந்து இப்போது சைபர் கிரைம் விக்டிம்ஸாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ண ஒரு கேசஸ் பற்றி ஷேர் பண்ணிக்க முடியுமா? ஸோ இப்போது வந்து நீங்கள் டே டு டே வந்து க்ரைம்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அது என்ன ரீசன்னா, பழைய மாதிரி இந்த டெஃப்ட், டெக்காய்டி, எக்ஸ்டார்ஷனில் வந்து கம்மியாயிட்டு இருக்கு. இந்த ஃபிசிக்கலாக போய் ஒரு இடத்துல இருந்து பணத்தையோ எடுத்துகிட்டு வர்றது வந்து இப்போ பண்ண மாட்டேங்கிறாங்க. ஜஸ்ட் அவங்களுக்கு தேவையானது ஒரு லேப்டாப்பு, 2 ஃபோன்ஸ் இருந்தாலே போதும். அவங்க வந்து விக்டம்ஸை ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணி இல்லை மயக்கி எடுத்துடுறாங்க. கொஞ்சம் டெக்கியாக இருக்காங்க, இதை யூஸ் பண்ணி க்ரைம் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள வந்து எப்படி பிடிக்கிறது, என்ன பண்ணுறதுன்றது வந்து இட்ஸ் அ வெரி பிக் சேலஞ்சாக மாறிட்டு இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு IVR கொடுத்துருக்கோம், ஒரு காலர் டியூன். நீங்கள் கால் பண்ணும்போது இந்த மாதிரி சைபர் கிரைம்ஸ் போயிட்டுருக்கு, நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லியிருக்கோம். அதுவே நிறைய பேருக்கு மக்களுக்கு இரிட்டேட் ஆச்சு, ஏன் ஃபோன் பண்ண. அதுதான், அதையும் நம்ம கடந்து போயிட்டோம். பட் அதில் பாதிக்கப்படும் போது மட்டும்தான் நம்ம வந்து காசு தொலைச்சிட்டோமே, போலீஸ் ஸ்டேஷன் போகணுமேன்ற ஒரு தாட் வருது. ஸோ அது வந்து ஒரு டேஞ்சரஸான ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிட்டுருக்கு. அண்ட் இந்த டிஜிட்டல் டெவலப்மெண்ட், இந்த AI வந்துருச்சு. AI வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணாத லெவலுக்கு போயிட்டுருக்கு. ஸோ எங்கேயோ எவனோ ஒருத்தன் உட்காந்து உங்களுடைய பணத்தை வந்து குறி வச்சு எப்படி எடுக்கணுன்றத வந்து பண்ணிட்டு இருக்கான். நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், இது சில ஆயிரத்தை தொடங்கி சில லட்சம் வரைக்கும் போயிருக்குன்ட்டு. நீங்கள் அந்த மாதிரி உங்கள் கிளைண்டோ இல்லை வந்து விக்டிம்ஸ் வந்திருப்பாங்களா சார்? அவங்க எந்த மாதிரியான ஏமாற்றப்பட்டிருக்காங்க, இல்லை எவ்வளோ இழந்திருக்காங்க சார்? நாங்கள் ஜென்ரலாக பார்க்குறது வந்து 2 டைப்ஸ் ஆஃப் விக்டிம்ஸ் மட்டும்தான். ஒன்று கிரீடில் போகிறவங்க, இன்னொன்று ஃபியரில் போகிறவங்க. ஸோ இந்த கிரீடில் போகிறவங்க எப்படின்னா, பணத்தை நிறைய சம்பாதிக்கணும், இன்னும் ஆசை. அதாவது 15% ப்ராஃபிட் தருவாங்க, 30% ப்ராஃபிட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நீங்கள் வந்து இந்த கிரீடில் போயிடுவீங்க. இன்னொன்று வந்து பயம். உங்களை கால் பண்ணிட்டு உங்கள் மேலே ஒரு FIR இருக்குது, உங்கள் மேலே ஒரு கோர்ட் கேஸ் இருக்குது, நீங்கள் வந்து இங்கே ஆஜராகணும், அங்கே ஆஜராகணும், இல்லை வீடியோவில் வாங்க, உங்களை வந்து என்கொயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி த்ரெட்டன் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்காக இந்த கிரீட் அண்ட் ஃபியர் தான் மெயின் ஆஸ்பெக்ட் நாங்கள் பார்க்குற கிளையன்ஸில். ஸோ இந்த கிரீடில் மெயினாக போகிறவங்க எப்படின்னா, இந்த IPO ஸ்கேம்ஸு, லோன் ஸ்கேம்ஸு, இந்த மாதிரி போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எங்ககிட்ட ஒருத்தர் வந்தார். He lost 25 crores in just 2 months. 25 crores in just 2 months தொலைச்சிருக்காரு. அது எப்படி அவர் தொலைச்சாருன்னா, ஐடென்டிக்கலான ஒரு நம்ம நம்பக்கூடிய இந்த ட்ரேடிங் ஆப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த ட்ரேடிங் ஆப்ஸ் மாதிரியே இன்னொரு ஆப் இருக்கும், ஐடென்டிக்கலா, வெரி ஐடென்டிக்கல். அதுல போயிட்டு அதே நேம்ல இருக்குமா சார்? அதே நேம்ல. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பேர் எடுத்து சொல்லணும்னா, ICICI செக்யூரிட்டிஸ் இருக்கு, SBI, இந்த ட்ரேடிங் ஆப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அவங்கள மாதிரியே இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. SBI யூனோ கூட அதே மாதிரி ஆப்ஸ்லாம் வருதுன்னு சொல்றாங்க. கரெக்ட். அதே மாதிரி ஆரம்பிச்சு அதுல வந்து பணத்தை நீங்க போடுங்க, அந்த பணத்தோட அக்கௌண்ட் ஒருத்தன் கொடுப்பான். அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து பிரைவேட் அக்கௌண்ட்டாக இருக்கும். அது SBIக்கும் ICICIக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இருக்காது. நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை வெரிஃபை பார்த்தீங்கன்னா ஃபிஷரிஸ்னு இருக்கும், இல்லை வேறு ஏதாவது ட்ரேடிங் கம்பெனிஸ்னு இருக்கும். ஸோ இது வந்து பர்சனலாக போகிறது. ஸோ நீங்கள் பணத்தை ஒன்ஸ் ஒரு 10,000 போட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 10,000 போடுவீங்க. அந்த 10,000ல் அவன் 15% கொடுப்பான். 1,500 rupees, 10,000, 11,500 rupees உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும். வேறு ஏதோ ஒரு அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு வந்துடும்.
நீங்க நம்பிடுவீங்க. ஓகே பணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது நீங்க போடுறது வந்து 10 லட்சம் ரூபாய் போடுவீங்க. நீங்க 10 லட்சம் ரூபாய் போட்டுட்டு அந்த ஸ்கிரீன்ல வந்து அந்த 11,50,000 காமிக்கும். அது காமிச்சது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷம் வந்ததும் அதை நீங்க கண்டினியூஸா வந்து 50 lakhs 40 lakhs போட்டுக்கிட்டே இருப்பீங்க. சார் நீங்க சொல்லும் போது 25 crores பெரிய அமௌண்ட். கண்டிப்பா 25 crores அது ட்ரேடிங்லாம் பண்றாங்கன்னா கொஞ்சம் வந்து நாலேஜபிளான பர்சனாக தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஓப்பனாக போய் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு ஆஃப் மைண்டாக இருக்கவங்க ஓகே. பட் 25 crores பெரிய அமௌண்ட். அவர் எப்படி சார் 25 crores வரைக்கும் எப்படி? இதுல பெரியவர் சின்னவர்லாம் எதுவுமே இல்லைங்க. எவ்ரிபடி இஸ் பிஹைண்ட் தீஸ் டூ திங்ஸ். ஒன்னு கிரீடு, இன்னொன்னு ஃபியர்ல விழுறவங்க. இங்க ரெண்டு பேர் தான். பயம் பணம் இது ரெண்டு தான் மெயின். இந்த ரெண்டுல வந்து யாரோ ஒருத்தர் விழுந்துதான் ஆவார். உங்ககிட்ட வந்து நான் வந்து உங்களுக்கு இவ்வளவு தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா நீங்க வந்து அதுல போட்டுதான் பார்ப்போமேன்ற ஒரு தாட் போயிடும். பெரிய பெரிய ப்ரொஃபசர்ஸ், டாக்டர்ஸ், அட்வொகேட்ஸ், போலீஸ் எல்லாம் ஏமாந்துருக்காங்க. இதுல போலீஸே ஏமாந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எப்படின்னா அவங்க வந்து இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த பணம் எல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. தே ஆர் ஜஸ்ட் இந்த ஒரு என்ன சொல்றது அவங்க ட்ரைங் டு பில்ட் தேர் லைஃப். ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை வந்து ஏற்றணும், ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கணும்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி வச்ச பணம் தான் அது. வந்து ஒரு 15% 20% தராங்க, 30% தராங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கான ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். வீட்டில் பொண்ணு கல்யாணம், பையன் கல்யாணம், இதை நடத்தணுன்ற ஒரு தாட் இருக்கும். அந்த பணம் தான் இது. அந்த பணத்தை வந்து இவங்க கொண்டு போய் இதுல போட்டுடுறாங்க. 25 crores எப்படி சார் போயிருக்கு அந்த ப்ராசஸ் சொல்லுங்களேன், எப்படி போச்சு? இந்த 25 crores அதுக்கப்புறம் இந்த 50 lakhs போட்டிருக்காரு. இந்த 50 எவ்வளவு சார் போட்டாரு? ஃபர்ஸ்ட் போட்டது 1 lakh. ஓகே. அதுல ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. வேற ஏதோ அக்கௌண்ட்ல இருந்து ஃபேக்கா இவரை ஏமாத்துறதுக்காக போட்டிருக்காங்க. ஓகே. இவர் அதை நம்பிட்டு போட்டுக்கிட்டே இருந்தார். 50 lakhs பர் டிரான்சாக்ஷன் 50 lakhs within the period of 2 months. ஸ்கிரீன்ல வந்து காமிக்கும். இது வந்து ஒரு பிராண்டடான ஒரு ட்ரேட் ஆப் மூலமா தான் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். பக்காவா இருக்கும். அந்த ஆப் நீங்க பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கும். நான் வேணா அந்த ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்றேன் உங்களுக்கு. இல்ல இது எப்படி சார் நம்ம போய் நம்ம பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுவோம்? இவருக்கு எப்படி இந்த ஆப்? இது என்கிரிப்டட் ஆப்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு லிங்க் மாதிரி இருக்கும். இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணுங்க, இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. சோ அது பிளே ஸ்டோர்லயும் இருக்கு அந்த மாதிரி ஆப்ஸ். சோ பிளே ஸ்டோர்லயே இருக்கு. அந்த ஆப்ஸை நீங்க போய் பார்த்துட்டீங்கன்னா வெரி ஐடென்டிக்கலா இருக்கும். நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. வெரி ஐடென்டிக்கலா இருக்கும். அது வந்து வெறும் ஸ்கிரீன்ல மட்டும் தான் காமிப்பாங்க. அது வெறும் ஒரு வீடியோ மாதிரி தான். நீங்க போடுறத வந்து ஒரு வீடியோ காமிச்சுக்கிட்டே இருக்கும். பட் ஆக்சுவல் ட்ரேடிங்லாம் எதுவும் நடக்காது. அதுல வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து நீங்க வந்து டிடெக்ட் பண்ணணும்னு நினைச்சா அதுக்கப்புறம் பண்ண முடியாது. தட் இஸ் வென் உங்களுக்கு தெரியும் அது வந்து ஒரு ஃபேக் ஆப். இப்போ உங்களுக்கு ஒரு 70 crores வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி காமிக்கும். இந்த 70 crores நீங்க எடுக்கலாம், இப்ப உடனே எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் உங்களுக்கு ₹1 கூட உங்க கையில இல்லையேன்ற ஒரு தாட் வந்துடும். 25 crores வரைக்கும் போட்டுருக்கல சார். இப்போ 25 crores முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு அந்த பாயிண்ட் வந்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இல்ல நம்ம அடுத்து எடுக்க முடியாது. 25 crores போட்டதுக்கு அப்புறம் அவங்க சொல்லியிருக்காங்க நீங்க வித்ட்ரா பண்ணணும்னா 4 crores நீங்க பெனால்டி பே பண்ணாதான் வித்ட்ரா பண்ண முடியும்னு. ஒரு எதுக்கு சார் பெனால்டி? அவங்க சொல்றாங்க நீங்க உங்களுடைய பேமெண்ட் வந்து லேட்டா பண்ணிருக்கீங்க, அதனால 4 crores பண்ணுங்க, அதுக்கப்புறம் தான் உங்களால பண்ண முடியும்னு ஒரு பயம் காட்டுறாங்க. இவரு என்கிட்ட வந்து கேக்குறாரு, சார் 4 crores போடணும்னு சொல்றாங்க, பெனால்டி போட்டிருந்தா எல்லாமே கிடைச்சிருக்குமோ அப்படின்னு நம்புறாங்க. ஸோ அவ்வளோ வல்னரபிளா இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையில எந்த தவறும் செய்யாமல் வாழ்ந்தவங்க அவங்க எல்லாம். ஸோ அந்த மாதிரி வல்னரபிளான செக்ஷன் ஆஃப் பீப்புளை டார்கெட் பண்றது தான் எங்களுடைய வேலையே. சில பேர் வெளியே சொல்ல முடியாம இதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியும்? ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல வாழ்ந்திருப்பாங்க. அந்த பொசிஷன்ல இருந்து திடீர்னு வந்து இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் ஆச்சு, பணத்தை தொலைச்சிட்டாங்க, எப்படி வெளியே வந்து சொல்ல முடியும்? சொசைட்டி அவங்களை எப்படி பார்க்கும்? ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்து நிறைய. என்ன சார் சொல்யூஷன்? எஃப்ஐஆர் போட்டுருப்பாங்க சைபர் கிரைம்ல. இது என்ன மாதிரியான ப்ராசஸ்? அடுத்து எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டுட்டு நாங்க இது போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது இந்த அனுப்புன இந்த 24 crores 7,000 அக்கௌண்ட்ஸ்க்கு போயிருக்கு. மொத்தமா 7,000 அக்கௌண்ட்ஸ்க்கு போயிருக்கு. இந்த 7,000 அக்கௌண்ட்ஸ் நீங்க அடுத்து அவங்களே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. டிஃபரெண்ட் லேயர்ஸ், செயின் லிங்க் மாதிரி போயிட்டு இருக்கு. ஆமா. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஏஜென்ட்ஸ் வச்சிருப்பாங்க. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ஒரு 1 crore நான் ஃபர்ஸ்ட் 1 crore டிரான்சாக்ஷன் to 5 accounts or 10 accounts நான் அனுப்புறேன். 10 lakhs அனுப்புறேன். அந்த 10 lakhsல இருந்து அவங்க எல்லாம் ஏஜென்ட்ஸா இருப்பாங்க. அவங்க ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 8 lakhs வித்ட்ரா பண்ணுவாங்க. 8 lakhs வித்ட்ரா பண்ணிட்டு அந்த 8 lakhs வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கேஷா வந்து ஃபாரெக்ஸ்ல மாத்தி ஃபாரினுக்கு கூட்டு போயிடுவாங்க, எடுத்துட்டு போயிடுவாங்க. மீதி இருக்கிற அந்த பணம் இருக்கு இல்லையா, அதை வந்து ₹10 ₹20 சொல்லிட்டு செதற விட்டுருவாங்க. அப்ப நீங்க போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த அமௌண்ட்டும் இவருக்கு வர வேண்டிய அமௌண்ட் தான். அந்த ₹10 சரி ₹5 சரி இவருக்கு வர வேண்டிய அமௌண்ட் தான். இப்போ போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இவ்வளோ இருக்கும் அக்கௌண்ட்ஸ்,
இவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும், யாரை போய் பிடிப்பாங்க? அதுக்கேற்ற மேன் பவரும் இல்லை, அதுக்கேற்ற டெக்னாலஜியும் நம்ம நாட்டில் இப்போ தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இது எப்படி போய் பிடிக்க முடியும்? ரொம்ப கஷ்டம். போலீஸ் சைட்லேருந்து பார்க்கும்போது தோ வி ஹேவ் எஃபிஷியன்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ், இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இந்த 24 ஹவர்ஸ்ல எவ்வளோ சார் ரெக்கவர் பண்ண முடிஞ்சது? இது வரைக்கும் 10 லட்சம் தான் வந்திருக்கு. அது எப்படி சார்? அது 10 லட்சம் அது வந்து 10 லட்சம் இன் கேஷ். மற்றது வந்து பேங்க் ஃப்ரீசிங் பண்ணுவாங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து I4Cன்னு ஒன்று இருக்கு, இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர்னு ஒன்று. ஸோ இது வந்து இட்ஸ் பீயிங் வெரி எஃபிஷியன்ட். இது கீழே வர்றது தான் NCRP போர்ட்டல். NCRP போர்ட்டல்னா நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல். இந்த ரிப்போர்ட்டிங் போர்ட்டலில் வந்து நம்ம என்ன ஒரு இஷ்யூ இந்த சைபர் கிரைமில் பணத்தை தொலைச்சிட்டாலும் இமீடியட்டாக போய் அதில் ரிப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா அண்ட் போலீஸ் கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அது வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். எல்லா அக்கௌண்ட்டில் போன பணம், இந்த 7000 அக்கௌண்ட்ஸ் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த போன அக்கௌண்ட்டில் எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிடும். ஒன்ஸ் ஃப்ரீஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அதை வந்து திருப்பி தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அது திருப்பி கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. பட் டிரான்சாக்ஷன் கேன் பி மேட் இன் செகண்ட்ஸ். சீக்கிரமாக டிரான்சாக்ட் ஆகி போயிடும், இல்லை விட்ரா பண்ணிவிட்டு ஃபாரினுக்கு போயிடும். ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் குயிக்காக ஆக்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு ரிகவரி பாசிபிலிட்டி அதிகம். நீங்கள் ஒரு 1 டே டிலே ஆனாலும் சரி, 5 டேஸ் டிலே ஆனாலும் சரி, உங்களுக்கு ரிகவரிக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்மளுடைய ரியாக்ஷன் டைம் வந்து ஸ்பீடாக இருக்கும். கரெக்ட். நீங்கள் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது கூட நிறைய டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கும், அவங்களுக்கே தெரியாம பயத்திலையோ கிரீடிலையோ நடந்துட்டே இருக்கும். பட் இதை பார்த்ததும் உடனே அவங்க போய் NCRP போர்ட்டலில் போயிட்டு அவங்க கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உடனே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சென்னையில் வந்து அசோக் நகரில் சைபர் கிரைமோட கம்ப்ளீட் கண்ட்ரோல் ரூம் இருக்கு, அங்கே ரொம்ப எஃபிஷியண்டாக பண்ணுவாங்க. பட் அங்க யாருக்கும் அது தெரியல, அது நிறைய பேருக்கு தெரியல, அங்க போகணுன்றது வந்து கூட தெரியல. எடுத்தோடனே நம்ம டேரக்டா வந்து லா அண்ட் ஆர்டர் ஸ்டேஷனுக்கு தான் போவோம், போயிட்டு இந்த மாதிரி காசுனா அவங்க வந்து சைபர் கிரைம் நம்ம டைரக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவேர்னஸ் இன்னும் வரல இந்த சைபர் கிரைம். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது, என்ன நடக்குதுன்னே தெரியாது, கைவிட்டு போயிட்டு இருக்கு அந்த மாதிரி. ஸோ இப்போ 2023ல பாத்தீங்கன்னா 7,000 crores தான் தொலைச்சிருக்கோம். இந்தியா மொத்தமாவே 7,000 crores தான் தொலைச்சிருக்கு. 2024ல 22,000 crores தொலைச்சிருக்காங்க. 22,000 crores இந்தியா மொத்தமாவே சைபர் ஃப்ராட்ஸ்ல தொலைச்சது 22,000 crores. இப்போ இந்த I4C வந்து என்ன ஃபோர்காஸ்ட் பண்ணுதுன்னா, நெக்ஸ்ட் இந்த 2025 இயர்ல ப்ராபபிலி ஒரு 1.2 lakh crore தொலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1.2 lakh crore-னா that is almost 0.7% of GDP of India. லாஜிக்கா பார்த்தா டே பை டே நமக்கு அவேர்னஸ் வந்து இது குறையும், இது கேலப்பிங் ஆயிட்டு பட் இது அதிகமாயிட்டு இருக்கு. அதாவது எக்ஸ்ட்ரீம்ல போயிட்டு இருக்கு. 10%ல இருந்தது, இப்போ தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா 2020ல 5 கேஸ் தான் ரெஜிஸ்டர் ஆயிருந்தது. இப்போ வந்து 1,70,000 கேசஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு இந்த வருஷம் மட்டும், 2024ல மட்டும். இது எதனால சார் நடக்குது? ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து அவங்கள வந்து நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களை அரெஸ்ட் பண்ணியோ இல்லை ரெக்கவர் பண்ணுறது வந்து ரொம்ப அந்த ப்ராசஸே வந்து அது எஃபிஷியண்டாக போலீஸ் இருந்தாலும் அது பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமம். அதனால வந்து அடுத்தடுத்து நடக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கு. ஆமாம், இந்த போலீஸ் அண்ட் பப்ளிக் ஆர்டர் வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட், அதாவது மாநிலங்கள் பட்டியலில் இருக்கு. ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எதுவும் பண்ண முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபெசிலிட்டேட் தான் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து தேவையானது இந்த ஃபெசிலிட்டிஸ், ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் மட்டும்தான் கொடுக்க முடியும். பட் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இது பண்ணணும். பட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா மேன் பவர் இல்லை, மேன் பவர் ரொம்ப கம்மியா இருக்கு. இதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கும், இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லையா, இந்த 7,000 அக்கௌண்ட்ஸ், இந்த 7,000 அக்கௌண்ட்ஸை வந்து நீங்க ட்ரேஸ் பண்றதுக்கு உங்களுக்கு மேன் பவர் தேவை. ஒவ்வொரு நாள் 10 கேஸ் 20 கேஸ் வந்துட்டு இருக்கு. நீங்க எங்க போவீங்க? ஒவ்வொருத்தன் குஜராத்ல இருக்கான், லாவோஸ், கம்போடியா, மியான்மர், அங்கதான் மெயினா பண்றாங்க. அங்க வந்து ஹை செக்யூரிட்டிஸ் வச்சு அந்த இடத்துல அவங்களுடைய போலீஸே போக முடியாத இடத்துல ஒரு பில்டிங்ல கால் சென்டர்ஸ் மாதிரி வச்சு இந்தியால இருந்து வேலைக்கு தேடி போற ஒரு இளைஞர்களை பாஸ்போர்ட்டை புடுங்கி வச்சு அங்க உட்கார வச்சு இந்த போலீஸ் யூனிஃபார்ம்லாம் போட வச்சு இந்த பயத்தை காட்டுறது, அதில் டிஜிட்டல் அரெஸ்ட்ல அங்கதான் பண்றாங்க. ஸோ இங்க வந்து மேன் பவர் தேவை அங்க போய் பிடிக்கிறதுக்கும். ஏன்னா ஒன் ஸ்டேட் இஸ் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் அன் இன்டர்நேஷனல் சிண்டிகேட், ஒரு பெரிய ஒரு சிண்டிகேட் தான் இது. அப்போ ஒரு சின்ன ஒரு இன்டர்நேஷனலா நடக்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரு சின்ன ஒரு மாநில அரசு வந்து பண்றது வந்து இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். அதுக்கு வந்து மேன் பவர் தேவை. அதுக்கு வந்து இதுக்கு ஸ்பெசிஃபிக்கா டெக்னாலஜியை வளர்த்துக்கணும் அண்ட் போலீஸோட நம்பரும் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். கண்டிப்பா சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனா இருக்கும். கண்டிப்பா இதை பார்த்து நிறைய பேர் அவேர் ஆகி ஆல்ரெடி யாராச்சும் இந்த மாதிரி கிரிட்ல மாட்டியிருந்தாங்களும் அதை பார்த்து வெளியே வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. கண்டிப்பா நேரம் ஒதுக்கி நிறைய தகவல் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஃபார் டைம். தேங்க்யூ. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைட்லயும் எங்க சைட்லயும். GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள், டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.